இங்க சாப்பிட உட்காந்துருக்க நேரத்துல நம்ம சேருன்னு பாத்தீங்கன்னா, என்னடா அந்த வானதி பொண்ணுகிட்ட விசாரிச்சியா? அவங்க வீட்ல எதுவும் டார்ச்சர் பண்ணலன்னு கேட்டதுதான். உடனே பாண்டி பாத்தீங்கன்னா, கக்கப்பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்காகடா சிரிக்கிறேன்னு கேட்டதும், நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொன்னதுதான். அது நிலாவும் பாண்டி கிட்ட உங்கள நம்பி வந்த பொண்ண எப்பவுமே கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம, ஆமாங்க என்ன நம்பி நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நான் கைவிட்டுறவே மாட்டேன்னு சொல்லியும், நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா முறைச்சதுதான். அடடா வாய் வச்சு சொதப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுவாங்க. இங்க நிலாவும் பாத்தீங்கன்னா காலையிலேயே அவங்க மாமனார் கிட்ட சேரனனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டியதுதானே அப்படி இப்படின்னு கேட்கியும் தான். உடனே அவங்க அப்பா அவன் தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கானே, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியதான். இதை விட்டுட்டு நான் இவனுக்கு பொண்ணு பார்க்கணுமா, உனக்கு ஒரு வேலையே இல்லையேன்னு சொன்னதுதான். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவையும் நம்ம பாண்டி சோழன் பல்லவன் எல்லாருமே பிடிச்சு திட்டுவாங்க. சீக்கிரமா உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பல்லவனும் நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்க நேரத்துல பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம பல்லவனே பாத்துட்டு இருக்கோம். உடனே நிலா பாத்தீங்கன்னா என்னடா அந்த பொண்ணு சைட் அடிக்கிறியான்னு கேட்க, உடனே நம்ம பல்லவன் பாத்தீங்கன்னா இல்ல நீ அந்த பொண்ணு தான் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க என்னன்னு பாருங்களேன்னு சொல்லியும், ஆமாண்டா அந்த பொண்ணு உன்னதான் பாக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி காலேஜ்ல ஒரு பொண்ணு உன்னைய பாத்துட்டு இருந்தால அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்க, இல்ல நீ அந்த பொண்ணு என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தாதான் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பல்லவனுக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு போலயே.